சாப்பாடு ஏதோ ஓனர்கிட்ட வாங்கிட்டு வரேம்மா. சரிங்க. ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பு. என்ன பண்ணுறது வந்தாச்சு. ஓனரை வேற ஆள் இல்லை. ஓனர்கிட்ட காசு கேட்கணும். யாரு? நான் தான் மனசாட்சி. மனசாச்சா? ஆமாம் பழனி, உன் கூட தான் இருக்கிறேன்னு. என் கூடவே? எங்க இருக்க? உன் கூட தானே இருக்கிறேன். நான் தான் மனசாட்சி பழனி. எங்க இருந்து பேசுறீங்க? உனக்கு கடன் பிரச்சனை தானே? குழு பிரச்சனை தானே? ஆமா ஆமா. எல்லாருமே டெய்லியும் வந்து உன்ன பிரச்சனை கொடுத்து தானே இருக்கிறாங்க. ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல. என் கூடவே இருக்கியா? நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? ஐடியாவா? என்ன ஐடியா சொல்லுங்க. கடன் பிரச்சனை உனக்கு இருக்காது. நீ இருக்காதா? குழு பிரச்சனையும் இருக்காது. இருக்காதா? கடன்காரன் யாரும் உன்னை தேடின்னு வரமாட்டாங்க. கடன்காரன் வரமாட்டானா? ஆமா. நீ செய்ய. என்ன பண்ணணும்? நீ செத்துரு. செத்துட்டா? ஆமா பழனி. எனக்கு குடும்பம் இருக்கு, என் பிள்ளைங்க இருக்கு. குடும்பம் பிள்ளைங்க சேர்ந்துதான் குடும்பமா. நீ செத்துரு, என்கிட்ட வந்துரு, நீ ஜாலியா இருக்கலாம். என் பிள்ளைங்க என்ன கனவோட வந்துச்சு தெரியலையே. நான் குடும்பத்தோட செத்துட்டா அங்க பிரச்சனை வராதா? வராது. கடங்காரம் வர மாட்டான். கடங்காரம் யாரும் வர மாட்டான். நிம்மதியா இருக்கலாமா? நிம்மதியா இருக்கலாம். நீ வந்துரு, நீ செத்துட்டு என்கிட்ட வந்துரு. எனக்கு என் மனைவி என் பிள்ளைங்க சந்தோஷமா நான் செத்துறேன். குடும்பத்தோட செத்துறேன். குடும்பத்தோட செத்துறேன். குடும்பத்தோட செத்து என்னங்க கையில என்னாச்சுங்க? அது என்னது பாட்டலு? என்ன பாட்டலுங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிடுமா? ஏங்க? அது விஷம் வாங்கிட்டு வந்து. எதுக்குங்க விஷம்? அது நானே பில்டிங் போனேன்னா அங்க மனசாட்சின்னு ஒருத்தர் வந்து பேசுறாங்கம்மா. கடை இருக்குல்ல உனக்கு, நீ என்கிட்ட வந்து நிம்மதியா இருக்கலாம். மனைவி பிள்ளைலாம் நிம்மதியா இருக்கலாம். நீ செத்துரு. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அது மட்டும் இல்லைம்மா, நீ காலையில் வேலைக்கு போகும்போது கடங்கார வந்து உன்னை நம்ம தெரிஞ்சு முன்னாடி அசிங்கப்படுத்தினால என்ன மன்னிச்சிடுமா. குடும்பத்தோட சேர்த்துலான்னு பேசவும் என்ன வந்து இருக்குமா. என்ன மன்னிச்சிடுமா. நீங்க எது செய்தாலும் நம்ம நல்லதுக்கு தாங்க இருக்கோம். என்ன மன்னிச்சிடுமா. பரவாயில்லைங்க, மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. சரிம்மா, இப்ப சாப்பாடு எடுத்துனோம்மா. சரிங்க. இந்தாங்க சாப்பாடு. ஆமா, பசங்களை இப்ப எழுப்பாத. நானே விஷத்தை கலந்துட்ட பிறகு நம்ம தாடிகார மாமா கடையிலேருந்து பிரியாணி வாங்கி வந்துருக்கேன்டா. உனக்கு லெக் பீஸ் பிடிக்கல பாப்பா? உனக்கு நல்லி எலும்பு பிடிக்கல? இருமா, மசாலா சரியா மிஸ் ஆகல. இருமா, நான் நல்லா பேசுகிறேன், நீ சாப்பிடுவ. இருமா. ஐயோ, யாரோ வராந்துட்டாங்களே. உஷாக்கா வாங்கக்கா. அக்கா பாஸ்டர் வந்திருக்காருக்கா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. ஸ்தோத்திரம் பிரதர். நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்கு. உங்களை குறித்து எங்க கூட அடிக்கடி உங்களை பற்றி என்கிட்ட பேசுவாங்க. எங்கள் ஊரில்
ஒரு பிரதர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, சரிங்க ஐயா. அவருக்காக வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? விழுந்திருக்கா? பாப்பா அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, நாங்க குடும்பமா சாகலான்னு முடிவு பண்ணி ஐயோ அக்கா, ஏன்க்கா இந்த முட்டாள் தானே எடுத்தீங்க? எங்களுக்கு வேற வழி தெரியல அக்கா, வழி நிறைய இருக்குதுக்கா. நான் உங்ககிட்ட காலையில தானக்கா பேசிட்டு போனேன். பாப்பா எங்களுக்கு அக்கா, எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு. உங்க கடன் அடையும் சொன்னேனேக்கா. இந்த மாதிரி செய்யலாமா? கொலகாரம் பாவி அக்கா, இப்போ நீங்க செத்துட்டீங்கன்னா, குடும்பத்தோட செத்துட்டீங்கன்னாக்கா எல்லாம் சும்மா இருந்துருவாங்க அக்கா. அப்ப மட்டும் உங்க குடும்பத்தை பேச மாட்டாங்களா? என் பொண்ணு நானே கொண்டுட்டேன். அக்கா, உங்க குடும்பத்தை மொத்தமும் பேசுவாங்க அக்கா. ஏன்க்கா அப்படி பண்றீங்க? ஆமா, ஆஸ்பத்திரி கூட்டு போல விடுமா. பிரதர், நான் ஒரு ஜெபம் பண்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இல்லையா, ஜமாலாம் வேணும் ஐயா. அண்ணா, 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 ஒரு நிமிஷம் இருண்ணே. அண்ணா, ப்ளீஸ். அம்சா ஒரு ஜோம் வேணுங்க, பண்ணானே. அண்ணா, இருண்ணே. வேணுங்க. அண்ணா, குழந்தை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி விடு, விடு அண்ணா, ஐயா. குழந்தை கூட்டிட்டு போவாரு, உயிர் தாங்காது. ஐயோ, அண்ணா, இருண்ணே. ஏதா என்ன இப்படி கொடுமை பண்ணல, விடுங்க. அண்ணா, இருண்ணே. அண்ணா, ஒரு நிமிஷம் இருண்ணே, please. ஐயோ, ஐயோ, விடுங்க. ஆஸ்பத்திரி பார்த்து கூட்டு சொல்லுங்க போலாமா? சிஸ்டர், நான் போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். என்னாச்சுமா குழந்தைக்கு? பாருங்க டாக்டர். ஐயோ, டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். சீக்கிரமா பாருங்க டாக்டர். என்னம்மா குழந்தைக்கு என்ன செஞ்சீங்க? இல்லைங்க டாக்டர், நாங்க குடும்பமா சாகலான்னு முடிவு பண்ணி சாப்பாட்டுல விஷம் கலந்துருந்தோம். பாப்பா சாப்பிட்டுட்டா, கொஞ்சம் பாருங்க டாக்டர் என்னாச்சுன்னு. சீக்கிரமா பாருங்க டாக்டர். பாப்பா, சீக்கிரமா பாருங்க. பாப்பா எழுந்துருமா. பாப்பா, பாப்பா, அம்மா பாருங்க. பாப்பா, பிள்ளைக்கு கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கு. குழந்தைக்கு முன்னாடி என்னது வைக்கணும்ன்றது கூட தெரியாதாம்மா? இப்படி குழந்தைக்கு இப்படி வச்சு இந்த மாதிரி கண்ணெல்லாம் ப்ளூ கலரா மாறிடுச்சு. நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க, குழந்தை பிழைக்க. டாக்டர், டாக்டர், டாக்டர் கைவிடாதீங்க. டாக்டர்மா, டாக்டர்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. டாக்டர்மா, ஐயோ, டாக்டர் கை விட்டாலே. பாஸ்டர், பாப்பா, என் பிள்ளை எங்க போய் காப்பாத்த? எழுந்துருமா. அம்மா பாருங்க. ஐயோ, இந்த தெருவில் உதவி செய்ய ஒரு குழந்தைக்கு உடம்பெல்லாம் விஷம் ஏறிடுச்சு. உழைக்காது சொல்றாங்க. ஐயோ, பிரதர், ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்றேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா. ஐயா, வேணாயா, அண்ணா, அண்ணா, என் பொண்ணு போயிடுச்சு, கொஞ்சம் கேளுங்கண்ணே. எங்களை விட்டு போயிடுச்சு. அண்ணா, அண்ணா, அப்படி சொல்லாத அண்ணா. அண்ணா, மரித்தவரை உயிரோடு எழுப்புற வல்லமை தேவனுக்கு உண்டுண்ணே. ஒரு நிமிஷம் இருண்ணே, ப்ளீஸ். எதுனா பண்ணிட்டு போவேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே, ஒருவரும் கண்டிராதவரே, அண்ட சராசரங்களையும் படைத்த எங்கள் தேவாதி தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்தில் நான் வருகிறேன்பா. எழுந்துருமா. அப்பா, எருசலேமினுடைய பாப்பா, ஆண்டவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் வடித்தவரே, பாப்பா, அப்பா, உம்மை திரளான ஜனங்கள் கண்டு உம்மை பார்த்து அழுத போது நீர் ஒரு வார்த்தை சொன்னீரே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே சப்பா. இதோ ஆண்டவர், அந்த பிள்ளை மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எழுந்துருமா. மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிற இந்த அருமையான மகளுக்காகவும் தன் மகளை நினைத்து கண்ணீரோடும் கவலைகளோடும் புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த சரீரத்தில் போராடுகிற இந்த விஷத்தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறப்பா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. சீக்கிரம் வாங்க டாக்டர். டாக்டர், என் பொண்ணு டாக்டர், பாருங்க டாக்டர். என் பொண்ணு கண்ணு முடிச்சு பாக்குது. என் பொண்ணு கண்ணு முடிச்சு பாக்குது. குழந்தை பிழைச்சது. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாரு டாக்டர். பாப்பா கண்ணை திறந்துட்டா. பரவாயில்லம்மா, நீங்க கும்பிடுற தெய்வம் உங்களை கைவிடல. உங்க பிள்ளைய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தரேன். சரிங்க டாக்டர். கவலைப்படாத. நான் பார்த்தேன். நான் வசதியாக அழகல. என் பிள்ளைய பார்த்துச்சு. அம்மா, என்ன மன்னிச்சிடுவா. செல்லம், அம்மா, நீ என்ன மன்னிச்சிடுவா. பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். இனிமேல் எதுக்கு அழுவுறீங்க? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்திருக்கிறார்ல, அழாதீங்க, சரிங்களா? ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க